ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு எடுத்த உடனே நம்ம விஜயையும் நம்ம காவேரியும் காமிக்கிறாங்க. சண்டைக்காரி நீ தான், ஏன் சண்டை கோழி நீ தான் அப்படின்னு பாட்டை போட்டுவிட்டு வேற லெவலில் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்கே நிவினுக்கும் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நீ தடுக்க பார்க்குறியா? அடியே பக்கி, உனக்கு என்னைக்கிடி என் காதல் புரிய போகுதுன்னு இவரும் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. நிவினுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். இவர் அதாவது யமுனாவை மட்டும் இல்லை, யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போய் தொலைஞ்சா போதும், என் ரூட்டு கிளியர் ஆனால் போதும்னு இவர் நினைக்கிறாரு. இதை புரியாமல் இந்த பக்கி இருந்துட்டு பொசசிவ்னஸில் நீங்கள் பொங்கி ஏதாவது சண்டை போட மாட்டீங்களான்னு நான் ஏங்குறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் இப்படியே இருக்கிறத பார்த்து ஆடியன்ஸ் தான் ஏங்குறாங்க. கொஞ்சமாவது ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோங்கயா, கொஞ்சமாவது லைஃப்பில் ஒன்று சேருங்கயா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. முதல்ல ப்ரப்போஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அப்பா எப்படியோ நம்பாலே நமக்கு ரூட்டை கிளியர் பண்ணி விட்றான்னு சொல்லிட்டு இவர் அப்படியே நெளிஞ்சு குழஞ்சி நின்றுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு யமுனா ஒரு பக்கம் சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டில் பற்றி என்ன யோசிச்சு பார்த்தியான்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்ல, வீட்டை பற்றிலாம் யோசிக்கிற நிலைமை இல்லை, நான் இல்லை, நீயும் அதெல்லாம் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம குமரனையும் கங்காவையும் காமிக்கிறாங்க. யார் என்ன நடந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் சேர மாட்டேங்கிறாங்கயா லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அதாவது இவங்க ரெண்டு பேரும் இப்போ தான் ரொமான்ஸுக்கே வராங்க, ஸ்டார்ட் ஆக. அப்படியே வெக்கப்படுற மாதிரி பார்க்குறது என்ன, நம்ம கங்கா வலுவு பண்ணுற மாதிரி பார்க்குறது என்ன, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு இவங்க லைஃபை இவங்க நினைக்கிறாங்க. சரின்னு இவங்க வீட்டில் உள்ள இன்சிடென்ட்டெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்து சீக்கிரமாக போயிட்டு வாங்க, வேலை நிறையா இருக்குது. அதாவது இவர் நடிக்க போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்ல சரி ஆல் த பெஸ்ட் சொல்லி இவங்க அனுப்பி விட்டாங்கங்க. இன்னொரு பக்கம் நம்ம நிவின் இருந்துட்டு தூக்க கலக்கத்தில் கூட பேய் அடித்த மாதிரி ஏஞ்சி நிற்கிறார். காரணம் நம்ம காவேரி பேசின விஷயம் தாங்க, நீ வந்தே ஆகணும், அவன் வந்தே ஆகணும்னு சொன்னதுக்கு இவ தங்கச்சி கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டியது, இவ இதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுறான்னு யோசிக்கிறாரு. இப்படி யோசிக்கிறவராமா உனக்கு தாலி கட்ட போகிறாரு, தெரியல என்ன சொல்ல போகிறாங்களோ எது சொல்ல போகிறாங்களோ ஒன்றும் புரியல. இன்னொரு பக்கம் வந்து அழகான ஒரு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்து நம்ம யமுனாவை ரெடி பண்ணி கோயிலுக்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. நம்ம நிவின் தான் வருவாரா வரமாட்டாரான்னு தெரில, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்